ஆப்ஷன் ட்ரேடிங்கில 10 பேர் என்ட்ரி ஆனா, 9 பேர் கண்டிப்பா லாஸ் தான் பண்ணுவாங்க. நான் தப்பா எதுவுமே சொல்லல. டெய்லி மார்க்கெட்ல நடக்கிற ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இதுதான். இந்த வீடியோல நீங்க அந்த 9 பேர்ல இருப்பீங்களா? இல்ல அந்த கேப்பிட்டல் சேவ் பண்ற அந்த ஒருத்தர்ல இருப்பீங்களா? அப்படின்றத டிசைட் பண்ண உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதாவது ப்ரீவியஸ் எபிசோட் நம்பர் 1ல நம்ம என்னலாம் பார்த்தோம்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த சார்ட் பத்தி நல்லாவே பார்த்தோம். இதுல பேசிக்ஸ் எப்படி எல்லாம் பை பண்றது? எப்படி இதுதான் கால் ஆப்ஷன், இதுதான் புட் ஆப்ஷன். அதுல எப்படி பை பண்றது? எப்படி செல் பண்றது? அண்ட் ஆல்சோ ரொம்ப மெயினான எக்ஸ்பைரி டேட் எப்படி? எப்படி பிரீமியம் அமௌண்ட் டிசைட் ஆகுது? அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். என்னதான் பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும், மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் லாஸ் தான் பண்றாங்க. பேசிக்ஸ் மட்டும் அதாவது தியரி நாலேட்ஜ் மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு இதுல நம்ம இறங்குறது தப்பு. ஸோ, இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்ட்ராட்டஜி கிடையாது. என்னென்ன மாரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா நான் சொல்லப் போறேன். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். மிஸ்டேக் நம்பர் 1 அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ, ஒரு பிகினரா நீங்க ஒரு ட்ரேடிங்குள்ள வரீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள வரீங்கன்னா, அவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு டெய்லி இன்கம் மிஷின் அப்படின்னு தான் நெனச்சிட்டு வராங்க. ஸோ, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. ஆனா ட்ரூத் அப்படின்றது என்னதுன்னா வந்து, மார்க்கெட் டெய்லியும் வந்து ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்ணாது. ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டேட்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு இடத்துல தான் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. ஒரு இடத்துல தான் அப் ஆகியிருக்கு. ஸோ, மத்த எல்லா இடத்துலயும் வந்து டவுன்ஃபால் தான் அதிகமா இருந்திருக்கு. சரியா? ஸோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஸோ, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ம். ஸோ, இப்போ நீங்க இத பார்த்தீங்கன்னா வந்து, இங்க பாருங்க. ஸோ, இங்க வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கு. சரியா? சைட்வேஸ்னா வந்து மேலயும் போகாம, கீழயும் போகாம, அப்படியே ஒரு சைட்வேஸ்லயே போறது. ஸோ, சைட்வேஸ்ல போனா யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ்க்கு தான் லாஸ். அதாவது நீங்க ஒண்ணு கால் ஆப்ஷன் வாங்கியிருப்பீங்க, அல்லது புட் ஆப்ஷன் வாங்கியிருப்பீங்க. கால்னா என்னது? அதிகமா போகும் அப்படின்னு பெட் பண்றது. அதே புட்னா என்னது? கம்மியா போகும்னு பெட் பண்றது. ஸோ, இது 2த்துல ஒண்ணு தான் நம்ம வாங்க போறோம். ஸோ, அது மேலயும் போகாம, கீழயும் போகாம, அப்படியே சைட்வேஸ்லயே போயிட்டு இருந்ததுன்னா, ஆப்வியஸா என்னது? நம்மளோட பிரீமியம் தான் வேஸ்ட்டு. அண்ட் அண்ட் பையர்ஸ் எல்லாருக்குமே வந்து லாஸ் அப்படின்றது வந்து கேரண்டீடா இருக்கும். ஸோ, மார்க்கெட்டு எல்லா நாளுமே ஒரு ட்ரெண்ட் எடுக்கும் அப்படின்றது கிடையாது. அதே மாரி எல்லா நேரத்திலயும் ட்ரெண்ட் எடுக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ, இந்த குறிப்பிட்ட டேட்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் வந்து அது ட்ரெண்ட் இத எடுத்திருக்கு. ஸோ, இங்க மட்டும் தான் மேல போயிருக்கு. மத்த மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் அது வந்து மேல போயிருக்கு. மத்தபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் அது டவுன்ஃபால்ல தான் வந்திருக்கு. அதுவும் சைட்வேஸ்லயே வந்து வந்து ஃபால் ஆகியிருக்கு. ஸோ, மெஜாரிட்டி டேஸ் வந்து மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஸோ, இந்த டேஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த டேஸ்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல நாலேட்ஜ் இருந்தாலே வந்து அது வந்து ஒரு குட் ட்ரேடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ் நெறைய ஸ் ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ஸோ, நார்மலா ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட்டுக்கும், அதே அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில அந்த நிஃப்டி 50 மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படின்னா, இங்க இங்க பாருங்களேன், இவ்ளோ கேண்டில்ஸ் வந்து சின்னதா இருக்கும் கேண்டில்ஸ். ஸோ, இந்த கேண்டில்ஸ் வச்சு பையர்ஸால பிரெடிக்ட்டே பண்ண முடியாது. ஒரு பெரிய ஹியூஜ் கேண்டில்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா ஆப்வியஸா அவங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ, மார்க்கெட் மேல போகப்போது, கீழ வரப்போதுன்னு. ஸோ, நீங்க இந்த சார்ட்லயே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு பெருசா ஒரு 3 கேண்டில் தான் தெரியுது. சரியா? ஸோ, இங்க ஒரு கேண்டில், அப்புறம் இங்க ஒரு கேண்டில். இதெல்லாம் ஆக்சுவலி சின்னது. ஸோ, கேண்டில்ஸ்லாம் எவ்வளோ சின்னதா இருக்கு. ஸோ, அது என்ன ரிசெம்பிள் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன கேண்டில்ஸ் இருந்தாலே சைட் வேஸ்ன்னு தான் அர்த்தம். பிரைஸ் மேல போகல, கீழயும் போகல. ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனா, டைம் மட்டும் போயிட்டே இருக்கு.
டைம் போக 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 ஆப்ஷன் பிரீமியமும் நம்ம விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் எது பண்ணாலும் ஆப்ஷன் பையருக்கு கண்டிப்பா லாஸ் தான். ஸோ டைம் எப்பவுமே வந்து பையர்ஸ்க்கு எதிரா தான் போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் மிஸ்டேக் நம்பர் 2. நீங்க எப்பவுமே வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ட இக்னோர் பண்ணக்கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தான் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீப்பான ஆப்ஷன் ட்ராப். ஸோ ஒரு சிலதுலலாம் ப்ரீமியம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இங்க நீங்க ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 145 ஒரு லாட்டுக்கு, இங்க ரூ. 166 அப்படி சொல்லிட்டு ஒன்னொன்னுத்துக்கும் ப்ரீமியம் அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இவ்ளோ லாட் தான் வாங்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது ஒரு இதோட பிரைஸ் வந்து 145ன்னு இருக்கு. ஸோ நம்ம 100 வாங்குனோம்னா 1415 வரும். ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வரவங்க, நேரம் ஆக ஆக வந்து அதோட ப்ரீமியம் பிரைஸ் அப்படின்றது அப்படியே பாதிக்கு குறைஞ்சிரும். ஈவன் 0க்கு கூட வரும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். இதோட ப்ரீமியம் பிரைஸ் வந்து ரூ. 10 தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ரூ. 5லேருந்து ரூ. 20 வரைக்கும் நெறையாவே இருக்கும். சரியா? ஸோ நேரம் ஆக ஆக ப்ரீமியம் ரேட் அப்படின்றது வந்து ப்ரீமியமோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இத வந்து ஒரு ட்ராப் தான் ஆக்சுவலி. ஸோ நேரம் ஆக ஆக கொஞ்ச நேரம் கழிச்சு அது 0வாவே மாறிடும். அது தெரியாம ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இதில ஃபாலோ ஆவாங்க. ஸோ ரூ. 10 தானே நான் ஒரு 10 லாட் வாங்குறேன்னு சொல்லிட்டு ரூ. 100க்கு வாங்கிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில அது 0 ஆகப்போது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, அது சீப்பா இருக்கு அப்படின்றது கிடையாது. சீப் ஆப்ஷன் அப்படின்றதே கிடையாது. இது வந்து லோ ப்ராபபிலிட்டி. இதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஸோ அதனால நேரம் ஆக ஆக இதோட லைஃப் முடிய போது. ஸோ அதனால தான் அதோட ப்ரீமியம் பிரைஸ் கம்மியாகுதே தவிர்த்து, இது வந்து சீப்பான ஆப்ஷன்ல நான் ட்ரேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க ஒரு இதில கண்டிப்பா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னு தெரியுது. அப்போ ஏன் அந்த கடைசி நிமிஷத்தில வந்து பண்றீங்க? ஸ்டார்ட்டிங்லயே பண்ணலாமே. ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடிலருந்தே பண்ணலாமே. எக்ஸ்பைரி டேட் கிட்ட வரப்போது. ஸோ அப்போ பிரைஸ் கம்மியா இருக்குன்னு வாங்குறது வந்து ஒரு சீப் ட்ரேடிங்கோட ட்ராப்ல தான் நம்ம விழுற மாரி அர்த்தம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே காமனா ரொம்ப நாள் பண்ண மிஸ்டேக் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் எனக்கு லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆன உடனே என் மைண்டு சொல்லும். இன்னும் ஒரு ட்ரேடு போட்டு எல்லாத்தையும் நான் விட்டது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண போறேன் அப்படின்னு என் மைண்டு சொல்லும். ஸோ அந்த ஒரே ஒரு பேட் டிசிஷனால நான் அடுத்தடுத்து 5 கேவலமான ட்ரேடு பண்ணுவேன். சரியா? ஸோ ஒரு ட்ரேட் உங்களுக்கு வரலையா? ஸோ அத ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்ப நான் லேர்ன் பண்ணியிருக்க லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரேட் பண்ணாம இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் தான். ஓகேவா? ஸோ தினமும் ட்ரேட் பண்ணி தான் நானு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பண்ணணும்னு மணி ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ட்ரேட்ல லாஸ் ஆகுறேன்னா, அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு போறது தான் வந்து என்னோட ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ட்ரேட் ஒரே ஒரு பேட் டிசிஷனாலே என்னோட ஃபுல் கேப்பிட்டலே நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 5 அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ம் எக்ஸ்பைரி டே அப்படின்றது தெரியாம நெறைய பேர் ஃபாலோ ஆகுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பைரி டே வந்து இருக்கு. சரியா? 27th ஜான். இதே வந்து இதுக்கப்புறம் 3rd ஃபெப்ரவரிக்கும் நான் பார்க்கலாம். அதோட பிரீமியம் பிரைஸ் வேறையா இருக்கு பார்த்தீங்களா? 298 இருக்கு. இப்ப இதே 30 மார்ச்சுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பிரீமியம் பிரைஸ் இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நாள் ஆக ஆக நாள் நெருங்க நெருங்க தான் வந்து பிரீமியம் பிரைஸ் குறையும். ஸோ தட் பீப்பிள் வில் ஃபால். ஸோ எப்பவுமே எக்ஸ்பைரி டே அப்படின்றது கண்டிப்பா பார்த்து தான் நம்ம என்டர் ஆகணும். எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்கும். 5 மினிட்ஸ்லயே பிரீமியம் அமௌண்ட் அப்படின்றது டக்குன்னு மாறிடும். சரியா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல என்டர் ஆவாங்க. ஸோ ஆஸ் அ பிகினரா நம்ம என்ன பண்ணணும்னா, லேர்ன் பண்ணிட்டு பொறுமையா தான் நம்ம அதில என்டர் ஆகணும். ஸோ இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேட் பண்ணாலே என்னோட ஃபோக்கஸ் வந்து கேப்பிட்டல சேவ் பண்றது தான் என்னோட ஃபோக்கஸா இருக்கும். ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றத விட என்னோட கேப்பிட்டல சேவ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்ட போட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறேன்னா, ஸோ அண்ட் தென் என்னோட கேப்பிட்டல நான் தள்ளி வச்சுருவேன். ஸோ நான் எடுத்த ப்ராஃபிட்லேருந்தே வந்தா மேல, போனா இதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு, அத வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுவேனே தவிர்த்து, ஸோ என்னோட கேப்பிட்டல நான் எப்பவுமே பத்திரமா பார்த்துப்பேன். ஸோ எப்பவுமே வந்து கேப்பிட்டல் புரொடெக்ஷன் அப்படின்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத விட. ஏன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், விட்டத பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக தொரத்திட்டு போக 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 நம்மோட கேப்பிட்டல் தான் அடி வாங்கும்.
ஸோ அண்ட் தென் என்னோட கோல்டன் ரூல் நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ஷன் கிளியராக இல்லையா, குட்டி குட்டி கேண்டில்ஸாக இருக்கா, அவ்வளோதான், நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த ரூலை ஃபாலோ பண்ணாலே வந்து 50% லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சரியா? இதான் அந்த கோல்டன் ரூல். டைரக்ஷன் சரியா இல்லையா, ட்ரேடே பண்ணாத, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக வரும். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.